Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and Music Production Academy. Welcome to 2021. ஸோ 2020 முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சஃபர் ஆனது பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி தான் இந்த 2020. ஸோ நிறைய மியூசிஷியன்ஸ்க்கும் டிஜேஸ்க்கும் ஷோஸ் எல்லாமே இருந்திருக்கு, எல்லாமே வீட்டில் இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேக் டு நார்மல் சீன் வந்துருக்கு. பாசிட்டிவ் ஹோப் டிஜேஸ்க்கும் மியூசிஷியன்ஸ்க்குமே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வரப்போகுது. இந்த 2021 எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பர் இயராக வந்து இருக்கட்டும் விஷ் பண்ணுறேன். எல்லா டிஜேஸும் மியூசிஷியன்ஸும் அகெயின் மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வேக்கப் கால் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கோவிட் வேக்சின் வந்துருச்சு, ஸோ அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட். ஸோ டிஜேஸ் மியூசிஷியன்ஸ் கெட் பேக் டு த ஷோஸ். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ ஓகே, இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பாக்ஸுடைய டாப் 5 ஃபீச்சர்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாப் 5 ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஸ்டார்ட் அப் டிஜே வந்து சரி, ஒரு ப்ரொஃபஷனல் டிஜே வந்து சரி, சில பேருக்கு இந்த ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாத இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணியிருக்கீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and Music Production Academy. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் ரெக்கார்ட் பாக்ஸ் 6 டாப் 5 ஃபீச்சர்ஸ். ரெக்கார்ட் பாக்ஸ் டியூட்டோரியல் சீரிஸ் நிறைய நான் போட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு சீரிஸ் ரெக்கார்ட் பாக்ஸ் போட்டேன். நான் அதில் ஐ லிங்க் கார்டு இந்த வீடியோவில் மேலே வரும், அதை கிளிக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல் பாருங்கள். ஸோ ரெக்கார்ட் பாக்ஸ் நிறைய டியூட்டோரியல்ஸ் வரப்போகுது. ரெக்கார்ட் பாக்ஸ் மட்டும் கிடையாது, வர்ச்சுவல் டிஜி, டிராக்டர், செரட்டோ எல்லாத்துக்குமே நான் டியூட்டோரியல்ஸ் போட போகிறேன். அது ஒரு சீரிஸாக வரப்போகுது. ஸோ 1 2 3 4 இது 5 மெயின் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிடே டிஜேஸ்க்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஹாட் கியூஸ். நார்மலாக இந்த இனி ட்ராக் நீங்கள் ஹாட் கியூஸ் போடும்போது உடனே ஸ்டார்ட் ஆகிடும். ஹாட் கியூஸ் ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுது பார்த்தீங்களா. ஸோ எனக்கு ஹாட் கியூஸ் ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அங்கே கியூ ஆகி நீங்கள் எப்படி நிற்கணும். ஸோ இது எப்படி ஆஃப் பண்ணது பார்ப்போம். ரெக்கார்ட் பாக்ஸ் 6 சாஃப்ட்வேரில் நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. அங்கே போன அப்புறம் உங்கள் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே நீங்கள் ட்ராப் பண்ணி வந்தீங்கன்னா ஹாட் கியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டியூரிங் பாஸ் கேட் பிளேபேக் இஸ் அப்ளைட்னு வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்ப்போம். எனக்கு ஹாட் கியூஸில் போய் ஸ்டாப் ஆகுது, எதுவுமே ப்ளே ஆகலை பார்த்தீங்களா. இப்போ அங்கே ஸ்டாப் ஆகிடும். இப்போ நான் கியூ பண்ணி அங்கேருந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஹாட் கியூஸ் யூஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் வந்து ஜாகில் யூஸ் பண்ணி பேக் டு கியூ வர தேவையில்லை. ஹாட் கியூ ப்ரெஸ் பண்ணி நாங்கள் ஹாட் கியூ வந்துடும். இப்போ கியூ பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பின். இதோட ஸ்பீடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அகெயின் நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பின் லென்த் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஷார்ட், நார்மல், லாங். ஸோ உங்களுக்கு ஏற்றபடி அந்த பேக் ஸ்பின்னோட லென்த்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வெரி இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் நீங்கள் ஆன் பண்ண வேண்டியது என்னென்னா எஜெக்ட் அன்லாக். டிஃபால்ட் ரெக்கார்ட் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து எஜெக்டோட இது வந்து அன்லாக்கில் தான் இருக்கும். அது என்னது பார்ப்போம். ட்ராக் லைவில் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நான் வேறு சாங் சூஸ் பண்ணிட்டு சாங் 2ல் போடுறதுக்கு பதிலாக 1ல் போட்டுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த போகிற சாங் ஸ்டாப் பண்ணி இது லோட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி உடனே அது லோட் ஆகிடும். நம்ம டிஜிங் பண்ணும்போது நிறைய பேர் ரிக்வஸ்ட் கேட்பாங்க. ஸோ அந்த டென்ஷனில் வந்து நம்ம ட்ராக் 2ல் லோட் பண்ணுறது ட்ராக் 1லேயே லோட் பண்ணிவிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிட்டு இந்த ட்ராக் லோட் ஆகிடும். ஸோ டான்ஸ் பண்ணுறவங்க உடனே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எம்பாரசிங்காக இருக்கும். ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ண போகிறோன்னா இந்த செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஜெக்ட், லோட், லாக் அன்லாக் இருக்குல்ல, இதை லாக் பண்ணிக்கோங்க. சேம் ட்ராக் நான் லோட் பண்ணுறேன். ப்ளே. லோட் ஆகலை பார்த்தீங்களா.
ஸோ அது லாக்காக இருக்கும், உங்களுக்கு கீழே இன்டிமேஷன் வந்துடும் ட்ராக் ப்ளேன்னு இருக்குன்றது. ஸோ இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நீங்கள் பை மிஸ்டேக் நீங்கள் வந்து அதே சேனல் லோட் பண்ணிட்டீங்கன்னா லோட் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சர் நீங்கள் ஆன் பண்ண வேண்டியது. பிளேன் பாஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சடனாக ஸ்டாப் ஆகுதில்ல, இந்த மாதிரி ஆகாமல் நம்ம எஃபெக்டிவ் ஸ்டாப் மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணணும்னா அகெயின் செட்டிங் போகிறோம். செட்டிங் போயிட்டு இந்த வினால் ஸ்பீட் அட்ஜஸ்ட், ஸோ இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெக் 1 டெக் 2 ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வினால் பிரேக் மாதிரி இது வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மிக்சிங் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எஃபெக்ட்ஸை. அது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் இந்த ஒரு ஆப்ஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டபுள்ஸ். ட்ராக் 2ல் இருக்கிறது ட்ராக் 1ல் வரணும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லோ செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்ஸ்டன்ட் டபுள்ஸ்னு இருக்கும். செட்டிங்கில் போகிறோம். அகெயின் கண்ட்ரோலர் ஆப்ஷன். இங்கே லோ செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கீழே இன்ஸ்டன்ட் டபுள்ஸ் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேயர் 2 இருக்கிற சாங் பிளேயர் 1ல் வரக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இந்த லோட் பட்டன் இருக்குல்ல, அது நீங்கள் 2 தடவை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க சாங் அப்படி இங்கே காப்பி ஆகிடும். பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற சாங் அப்படியே இங்கே காப்பி ஆகிடுச்சு. ஸோ காப்பி ஆகிறது இல்லாமல் இங்கே என்ன டைமில் ப்ளே ஆகுது அங்கேயும் அதே டைமில் ப்ளே ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ப்ளே சரியாக ஒர்க் ஆகலை, இந்த பேட் ஏதாவது ஒர்க் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உடனே இந்த ட்ராக் இந்த சைக்கிள் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ சைனிங் ஆஃப் வித் திஸ் வீடியோ, DJ Rahul. Take care. Bye.